நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட்டை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னைசர் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னைசர் மொமெண்டம் ட்ரூ வயர்லெஸ் 3 இயர்பட்ஸ் அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15,990 கொடுத்துருக்காங்க. அப்படி இவ்வளோ ப்ரைஸுக்கு அப்படி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸும் அதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் இதோட டிசைன் ப்ளஸ் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதோட டிசைன் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக, நீங்கள் காதில் மாட்டினீங்கன்னா போதும் எல்லோரும் உங்கள் காதையை பார்க்குற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸை பார்த்திங்கன்னா அதில் ட்வீட் கவர் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வித்தியாசமான டிசைனாக இருக்கும் சார்ஜிங் கேஸில். நீங்கள் வெளியே வேறு எதுவும் கவர் போடவே தேவையில்லை. சார்ஜிங் கேஸை பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு டிசைன் போட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. இது மொமெண்டம் ட்ரூ வயர்லெஸ் 3 பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ட்ரூ வயர்லெஸ் 2ஓட அப்டேஷன் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது என்ன கலர்லாம் எரியும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிட்டுனா க்ரீன் கலர் எரியும், பாதி சார்ஜ் இருந்துச்சுன்னா ரெட் கலர் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், ஃபுல்லாக சார்ஜ் ட்ரைன் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெட் கலர் கான்ஸ்டண்ட்டாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்பட்ஸ் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக கொடுத்தானே ஆகணும். இந்த சார்ஜிங் கேஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுத்து தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் லிட்டில் பிட் வெயிட்டாக தெரிஞ்ச மாதிரி தெரியும். ஏன்னா அது அவுட்டர் லேயர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிளாஸ்டிக் சாதா பிளாஸ்டிக்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் மேக்னெட்டிக் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்ல ஃபீல் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் இந்த ஏர்பட்ஸில் எதை தொட்டாலுமே நல்ல சாலிட் ஃபீல் உங்களுக்கு உணர முடியும். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா IPX4 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏர்பட்ஸை தைரியமாக நீங்கள் காதில் மாட்டிட்டு மழை பெய்கிற டைமில் நீங்கள் வெளியே ஜாக்கிங் போகலாம். அதர்வைஸ் நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம். அந்த மாதிரி வேர்வெல்லாம் பட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே ஆகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 இயர்பட்ஸ்லையுமே டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க, பட்டன் கிடையாது. டச் கண்ட்ரோலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவ் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக கையை வச்சு நீங்கள் கையை கொண்டு போனாலும் உங்களுக்கே ஃபீல் ஆகும், இங்கே தான் டச் கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லி. ஒவ்வொரு இயர்பட்ஸில் பார்த்திங்கன்னா டச் கண்ட்ரோலும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் காதில் வச்சிங்கன்னா எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அதில் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த ஏர்பட்ஸை பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஜாக்கிங் போகிறவங்க, ரன்னிங் போகிறவங்க, அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த ஏர்பட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ஏர்பட்ஸ் ப்ரைஸை பற்றி முதல்ல சொல்லியிருந்தா ரொம்பவே ஹையாக இருந்துச்சு. அது எதுக்கு இவ்வளோ விலை அதிகமாக, அப்படி என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸில் வந்து நீங்கள் நிறைய ஆப்ஷன் செட்டப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் ஜோன் அதை நீங்கள் ஆப் மூலமாக மொபைல் ஆப் மூலமாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபீஸ் ஜோனுக்கு போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் பாட்காஸ்ட் ஈக்குவலைசேஷனும் ஆக்டிவேட் ஆயிரும். அது ரொம்பவே அட்வான்ஸ் மாடல், ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்துட்டு சும்மா பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, இல்லைனா க்ரௌடான ஏரியாவில் ரொம்ப சத்தமான ஏரியாவில் போயிட்டுருக்கீங்க, இல்லைனா யார்கிட்டே பேசணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்பேரன்சி மோட் ஆக்டிவேட் ஆயிரும். அது மூலமாக நீங்கள் வெளியே நடக்கிற என்ன சவுண்டு கேட்கு எல்லாமே நீங்கள் ஏர்பட்ஸை வெளியே எடுக்காமையோ நீங்கள் ஏர்பட்ஸை காதில் வச்சுட்டே அந்த ஏர்பட்ஸ் மூலமாக அந்த சவுண்டை கேட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் தெளிவாகவும் கூட கேட்கும். ரொம்ப தூரத்தில் உள்ள சவுண்டெல்லாம் கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் காது கொஞ்சம் தெளிவாக கொடுக்கும். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸில் வந்து ஆட்டோ ஸ்டாப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா சடனாக யாராவது பேச வராங்கன்னா ஒரு வேர்ட்ஸு காதில் இருந்து எடுக்கணும் அப்படின்னா ஒரு வேர்ட்ஸு காதில் இருந்து எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டு பாஸ் ஆயிரும். நீங்கள் எப்போ திரும்ப காதில் ஏர்பட்ஸை மாட்டுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக பாட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்பட்ஸை காதில் மாட்டிட்டீங்க, ஆனால் நீங்கள் மொபைல் ஆப் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் ஆப்பில் போய் டச் கண்ட்ரோல் வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை டச் கண்ட்ரோல் வந்து டீஆக்டிவேட் பண்ணாமல் இருப்பாங்க ஏர்பட்ஸில். அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சடனாக ஏதாவது ஒரு ஏர்பட்ஸை கையில் எடுக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபிங்கர் பட்டு டச் ஆகி வேறு பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம், வேறு ஏதாவது கண்ட்ரோலுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைல் ஆப் மூலமாகவே அந்த டச் கண்ட்ரோலை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 ஏர்பட்ஸ்லையுமே டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. என்ன டச் கண்ட்ரோல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி வாங்க நான் சொல்கிறேன். லெஃப்ட் இயர்பட்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் இயர்பட்ஸில் சிங்கிள் டேப், அதாவது ஒரு தடவை டச் பண்ணிங்கன்னா போதும் டிரான்ஸ்பேரன்சி மோட் ஆக்டிவேட் ஆயிரும். அதிலே நீங்கள் கால் அட்டனும் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட்டும் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா, அதாவது 2 தடவை டச் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாற்றிக்கலாம்.
முந்தின பாட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே ட்ரிபிள் டேப் அதாவது 3 தடவை டச் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதே நீங்கள் டச் பண்ணி ரொம்ப நேரம் பிடிச்சி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து டவுன் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்ஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் அதாவது ஒரு தடவை டச் பண்ணிங்கன்னா பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். கால் வந்துச்சுன்னா அதை ஆன்சர் பண்ணிக்கலாம், எண்டு கால் பண்ணிக்கலாம். அதே டபுள் டேப் அதாவது 2 தடவை டச் பண்ணிங்கன்னா பாட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் ட்ராக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ரொம்ப நேரம் டச் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த ஸ்மால் கண்ட்ரோல் மொபைல் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது கார்டில் கொடுத்துருப்பாங்க, கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி மூலமாகவும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் இல்லைனா ஆப் ஸ்டோருக்குள்ளே போய் ஸ்மால் கண்ட்ரோல் ஆப் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த சவுண்டு கண்ட்ரோல் ஆப்பில் என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ் எத்தனை டிவைஸோட உங்கள் இயர்பட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படி அந்த லிஸ்ட்டையும் காமிக்கும். அதுவும் இல்லாமல் 3 பேண்ட் ஈக்குவலைசர் அந்த இது நீங்கள் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டி குறைக்கிறது, பேஸு கூட்டி குறைக்கிறது எல்லாமே அந்த ஈக்குவலைசர் பேண்ட் வந்து காட்டும். அப்புறம் சவுண்டு செக் வந்து காட்டும். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரன்சி மோட் செட்டிங்ஸும் காட்டும். அது மட்டும் இல்லாமல் அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் காட்டும். சவுண்டு ஜோன் நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த சவுண்டு ஜோனில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் ஆகணும், டிரான்ஸ்பரன்சி மோட் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லி அந்த சவுண்டு ஜோன் ஆப்ஷன் அதில் இருக்கும். அப்புறம் டச் கண்ட்ரோலும் நீங்கள் எந்த டச் பண்ணால் எந்த மோடுக்கு சேஞ்ச் ஆகும்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக இதுலேயும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் இன்னொரு புதுவிதமான ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி விண்ட் மோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்டி விண்ட் மோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கீங்க இல்லைனா விண்டி சீசனில் கால் பேசுனீங்க அப்படின்னா கால் பேசினா இல்லைன்னா நீங்கள் சும்மா பீச்சு பக்கம் போய் நீங்கள் கடலில் ரசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதிகமாக காற்றடிக்கிறவங்க காதுக்குள்ளே வந்து விண்டு மட்டும் தனியாக கேட்கும். ஆனால் இதில் ஆன்டி விண்டு மோடு இருக்கிறதுனால அந்த காற்று சவுண்டை வந்து கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணி உங்கள் பாட்டு மட்டும் தான் உங்கள் காதில் கேட்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆன்டி மோடு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியர் ஆப்போனன்ட்டு கேட்குற மாதிரி ரொம்பவே வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஆன்டி விண்டு மோடு யூஸ் பண்ணுறதுனால இந்த விண்டு காற்று சவுண்டை வந்து அப்படியே டம்ப் பண்ணி உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியர் ஆப்போனன்ட்டு கேட்கும். இது ரொம்பவே அட்வான்ஸ் மாடலாக கொடுத்துருக்காங்க. கொடுக்குற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொஞ்சம் ஓரளவு நல்ல தரமான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் டிரான்ஸ்பரன்சி மோடு இருக்குதுன்னு சொல்லி முதல்ல சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த டிரான்ஸ்பரன்சி மோடு வந்து நார்மல் டிரான்ஸ்பரன்சி மோடு மாதிரி கிடையாது, ரொம்பவே அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்வளோ நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற சவுண்டு வந்து எவ்வளோ சவுண்டாக எவ்வளோ கிளியராக உங்கள் காதில் கேட்கணுங்கிறது நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அப்புறம் ஆல்ரெடி சவுண்டு சோன் பற்றி சொல்லியிருந்தேன். சவுண்டு சோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் தான் அந்த ஆப்பில். அந்த ஆப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷனை மேப் ஓப்பன் ஆகும். நீங்கள் லொக்கேஷனை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் சவுண்டு சோன் வந்து இப்போ ஆஃபீஸ் நேராக அந்த லொக்கேஷன் வச்சு இதான் என்னோடய சவுண்டு சோன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஹோம் கிளிக் பண்ணிக்கலாம், ஜிம்மு கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ அந்த லொக்கேஷனுக்குள்ளே போகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் ஆயிரும். ஈக்குவலைசேஷரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூட்டி குறைச்சி நல்லா செட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு போன உடனே உங்களுக்கு எவ்வளோ சவுண்டு வேணும், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் ஆகணுமா, டிவேட்டட் ஆகணுமா, எவ்வளோ சவுண்டு வேணும், எவ்வளோ பேஸ் வேணும் எல்லாமே நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த ரேடியஸ் அந்த லொக்கேஷனோட ரேடியஸ்க்குள்ளே பக்கத்தில் போக ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இயர்பட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி நீங்கள் முதல்ல என்ன செட்டிங் வச்சுருந்தீங்கன்னா அந்த செட்டிங்க்கு போயிடும். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னென்ன அந்த ஆஃபீஸில் நான் போய் உட்காரணும்னா அதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு தேவை, எவ்வளோ சவுண்டு வேணும் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த லொக்கேஷனோட ரேடியஸுக்கு போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக இயர்பட்ஸு நீங்கள் என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த செட்டிங்ஸு தன்னால் மாறிக்கிடும். அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் லோ லேட்டன்சி மோடும் சப்போர்ட் ஆகுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா யாராவது கன் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி ஒரு 10 செகண்ட் கழிச்சு அவங்க காதுக்கே வரும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. லோ லேட்டன்சி மோடு சப்போர்ட் ஆகிறதுனால நீங்கள் கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்தாலுமே அங்கே கன் ஷூட் பண்ணான்னா வித்தின் செகண்ட் நீங்கள் அப்படியே சிங்க் ஆகும், ஒன்று போல் சிங்க் ஆகும். நீங்கள் கன் ஷூட் பண்ணுறது அப்படியே நேச்சுரலாக உடனே உங்கள் இயர்பட்ஸோட சிங்க் ஆகும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேம் விளாட்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி 5.2 கொடுத்துருக்காங்க. அப் டு 10 மீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் வரைக்கும் உங்கள் கேஜெட்டை அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்டரப்ட்டும் இருக்காது, எந்த ஒரு டிஸ்கனெக்ட்டும் இருக்காது. நல்ல கிறிஸ்டல் கிளியராக சாங்ஸ் கேட்டுகிட்டே இருக்கலாம். நீங்கள் 10 மீட்டர் தள்ளி உங்கள் மொபைலை வச்சுட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்தால் கூட எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உங்கள் காதில் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். இதில் பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த இயர்பட்ஸை போட்டு தனியாக காதில் வச்சு பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா 5 மணி நேரம் 33 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸாக சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் டோட்டல் சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்குன்னு பார்த்தீங்கன்னா 22 மணி நேரம், அதாவது 22 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க.
இங்கே 2 விதமான சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வயர்லெஸ் QA சார்ஜிங் பேடும் யூஸ் பண்ணிக்கலாம். டைப் சி கேபிளும் யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகிறனால 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் போதும். நீங்கள் 60 நிமிஷம் வரைக்கும் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் புதுசாக அந்த இயர்பட்ஸ் வாங்கும்போது என்னெல்லாம் உள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். நல்ல ஹை குவாலிட்டியான டைப் சி கேபிள் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 3 பேர் ஆஃப் சிலிக்கான் டிப்ஸ், அப்புறம் புக்லெட்ஸ், வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே நம்ம கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட் பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, பாய்.